கொள்ளலாம். அமானா வங்கியின் 1000க்கு மேற்பட்ட பண வைப்பு நிலையங்களினூடாக பண வைப்பு செய்யும் வாய்ப்பு. விவரங்களுக்கு 011756 அமானா வங்கி, இது உங்கள் வங்கி. வாங்க வாங்க, இப்பதானா எங்க நினைவு உங்களுக்கு வந்துச்சு. நாளைக்கு போறதால உங்களே பாத்துட்டு போலாம்னு வந்தோம். வந்த நாள்ல இருந்து என்ன செய்தீங்களா? வந்த நாள்ல இருந்து பேங்க் வெளியே அலைஞ்சி காலம் வீணாயிடுச்சு. என்னோட ஹஸ்பண்ட் வந்தாலும் பேங்குக்கு போகாம வெளிநாட்டுல இருந்து கொண்டே பேங்க் வேலைகளை செய்து முடிப்பாரு தெரியுமா? அது எப்படி? அமானா பேங்க் வெளிநாட்டுல வேலை செய்யற இளைஞர்களுக்கு தனிப்பட்ட எக்ஸ்பிரஸ் பேங்க்ங்கிற சேவையை ஆரம்பிச்சிருக்காங்க. அதனூடாக உலகத்துல எந்த நாட்டுல இருந்தாலும் உங்களுடைய பிரதிநிதியை தொடர்பு கொண்டு உங்களுடைய சகல வங்கி தேவைகளையும் தொலைபேசியினூடாகவோ இமெயிலூடாகவோ பூர்த்தி செய்து கொள்ள முடியும். அப்படியா? இப்பவே அமானா பேங்க் போய் அக்கவுண்ட் ஓபன் பண்ண போறேனே. வெளிநாட்டில் வேலை செய்யும் இளைஞர்க்கென்று அமானா வங்கியினால் ஆரம்பிக்கப்பட்ட எக்ஸ்பெர்ட் பேங்க். விவரங்களுக்கு 011756 இணையதளம் www.amanabank.lk. அமானா வங்கி, இது உங்கள் வங்கி. ஜக்காத், சதக்கா, காசு அனுப்பணும், லைட் பில், வாட்டர் பில்லும், போன் பில்லும் கட்டணும். நோன்போட இந்த வேலைகளை நினைச்சாதான். இந்த நோன்பு நேரத்துல நோன்பு பிடிச்சிட்டு வீட்டுல இருந்தமா இபாதத் செஞ்சமா என்று இருக்காம ஏன் ஒவ்வொரு இடமா அலைஞ்சு திரிய போறீங்க? அமானா பேங்க் ஆப்பை டவுன்லோட் பண்ணி எங்க சதக்கா, ஜக்காத் காசுகளையும் பில் பேமெண்ட்களையும் ஈஸியா விரல் நுனியில செஞ்சு முடிச்சிடலாமே. உங்கள் விரல் நுனியில் உங்கள் வங்கி. இப்பொழுது கூகுள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஆப் ஸ்டோருக்கு விஜயம் செய்வதன் மூலம் டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள். விவரங்களுக்கு 011756 அமானா வங்கி, இது உங்கள் வங்கி. நீங்கள் எங்கிருந்தாலும் எந்த நேரத்திலும் தற்போது விரல் நுனியில் அமானா வங்கியினுடைய 37வது தன்னியக்க வங்கி சேவை நிறுவனம் நெற்பட்டிமுனை மண்ணிலே மிகவும் சிறப்பான முறையிலே விமரிசையாக இப்பொழுது திறந்து வைக்கின்ற இந்த நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. இந்த நிகழ்வுக்காக இப்பொழுது வருகை தந்து கொண்டிருக்கின்ற எமது அதிதிகள் சீஃப் ஆபரேட்டிங் ஆபீசர் இம்தியாஸ் இக்பால் அவர்கள், வைஸ் பிரசிடென்ட் ட்ரெஸரி ஹரிந்திர ஒபேசேகர் அவர்கள், அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட் SME ரீஜனல் பிரான்ச்சஸ் ஹெட் ஆபீஸ் அன்புக்குரிய அர்ஷாத் அத்னான் அவர்களையும் நாங்கள் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். விண்ணையும் படைத்து மண்ணையும் படைத்து மனிதமெனும் மகுடத்தையும் படைத்து இந்த உலகினை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அல்லாஹு தஆலாவை துதித்தவனாக எங்கள் உயிரில் மேலான கண்மணி நாயகம் ரசூலை கரீம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சலாமும் சலவாத்தும் உரைத்தவனாக இந்த நிகழ்வினை ஆரம்பம் செய்கின்றோம். நட்புட்டிமுனை மண்ணின் வரலாற்றில் முதல் முறையாக முதலாவது வங்கி சேவையை ஆரம்பித்திருக்கின்ற எமது அமானா வங்கியினுடைய 37வது செல்ஃப் பேங்கிங் சென்டர் நிறுவனம் இன்று 3ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2025 திறந்து வைக்கப்படுகிறது. எமது அமானா வங்கியானது முதாரபா, முஷாரகா, இஜாரா போன்ற வங்கி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. கடந்த 2011ஆம் ஆண்டு இலங்கை மத்திய வங்கியின் முழுமையான வங்கி அனுமதியினை பெற்ற எமது அமானா வங்கி வட்டியில்லாத சேவைகளை வட்டி வசூலிக்காமல் வணிக கூட்டமைப்பை கொண்டதாக அமைந்திருக்கிறது. இதுபோல எமது நிதி கொடுப்பனவுகள், பைனான்சிங், சேமிப்பு மற்றும் முதலீட்டு கணக்குகள், அதனோடு இணைந்ததாக தொழில் நிதி வசதிகள், பைனான்ஸ் லீசிங், இஜாரா, ஹஜ் மற்றும் உம்ரா சேமிப்பு திட்டங்களையும் எமது நிதி நிறுவனம் வழங்கி வருகிறது. முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தின் அதனோடு இணைந்து ஹஜ் யாத்திரை செல்லும்
எமது ஹஜ் யாத்திரைகளுக்காக விசேட திட்டங்களையும் அமல்படுத்தி இருக்கிறது எமது அமானா வங்கி. அந்த அடிப்படையில் டிஜிட்டல் பேங்கிங் சிஸ்டத்தினை உருவாக்கி இப்பொழுது CSR செயற்பாடுகளின் மூலம் இந்த சேவையினை வழங்கி வருகின்ற எமது அமானா வங்கி இலங்கை முழுவதுமாக 33 பிரான்ச்சஸை கொண்டதாக, கிளைகளை கொண்டதாக அமைந்திருக்கின்ற எமது அமானா வங்கியினுடைய 37வது செல்ஃப் பேங்கிங் நிறுவனம் இன்று நட்பட்டிமுனை மண்ணிலே மிகவும் சிறப்பான முறையிலே திறந்து வைக்கப்படுகிறது. இந்த நிகழ்வுக்கு எங்களது அன்பான அழைப்பினை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற எமது அன்புக்குரிய அதிதிகளை நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். எமது தலைமை காரியாலயத்தினுடைய சீஃப் ஆபரேட்டிங் ஆபீசர் அன்புக்கு மதிப்புக்கும் உரிய இம்தியாஸ் இக்பால் சார் அவர்களை நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வைஸ் பிரசிடென்ட் ட்ரெஸரி ஹரிந்திர ஒபேசேகர் அவர்களையும் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட் SMEN ரீஜனல் பிரான்ச்சஸ் ஹெட் ஆபீஸ் அன்புக்கு மதிப்புக்கும் உரிய அர்ஷாத் அத்னான் அவர்களையும் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். எங்களது அன்பான அழைப்பினை ஏற்று விசேட அதிதிகள் வரிசையிலே இங்கே வருகை தந்திருக்கின்ற கல்முனை மாநகர சபையினுடைய எமது ஆணையாளர் அன்புக்கு மதிப்புக்கும் உரிய ATM ராஃபி சார் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். நட்பட்டிமுனை ஜும்மா பள்ளிவாசலுடைய தலைவர் கண்ணியத்துக்குரிய மௌலவி ஷேக் JM ரிசான் ஹாமி அவர்களையும் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த நிதி நிறுவனம் ஆரம்பித்திருக்கின்ற இந்த இடத்தினுடைய உரிமையாளர் சகோதரர் கஃபூர் அவர்களையும் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். அல் அக்ஸா மகா வித்தியாலயத்துடைய அதிபர் பத்ருதீன் சார் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இனி இங்கே வருகை தந்திருக்கின்ற எமது ஊர் பிரமுகர்கள், கல்விமான்கள், புத்திஜீவிகள் அத்தனை நல்லுள்ளங்களையும் நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொண்டு அல்லாஹு தஆலாவுடைய திருக்கலாமிலிருந்து சில வசனங்களோடு இந்த நிகழ்வினை நாங்கள் ஆரம்பம் செய்கின்றோம். அந்த அடிப்படையில் கிராத்தினை தருவதற்கு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய மௌலவி அல் ஹாஃபில் AM அஃப்ராஸ் பாக்கவி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக தேசிய கீதம் இடம்பெறும். அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا فتحنا لك فتحا مبينا ليغفر لك الله ما تقدم من ذنبك وما تأخر ويتم نعمته عليك ويهديك صراطا مستقيما وينصرك الله نصرا عزيزا. هو الذي أنزل السكينة في قلوب المؤمنين ليزدادوا إيمانا مع إيمانهم ولله جنود السماوات والأرض وكان الله عليما حكيما. ليدخل المؤمنين والمؤمنات جنات تجري من تحتها الأنهار خالدين فيها ويكفر عنهم سيئاتهم وكان ذلك عند الله فوزا عظيما.
صدق الله العظيم. எமது இந்த நிகழ்வினை கிராத்தோதி ஆரம்பித்து வைத்து தந்த கண்ணியத்துக்குரிய மௌலவி அல் ஹாஃபில் AM அஃப்ராஸ் பாக்கபி அவர்களுக்கு உளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற எமது நட்பட்டிமுனை மண்ணில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த செல்ஃப் பேங்கிங் சென்டரிலே நீங்கள் பணம் வைப்பு செய்தல், பணம் மீளப்பெறல், காசோலை வைப்பு செய்தல், அதுபோல மின்சார கட்டணம், நீர் கட்டணம், ஏனைய உங்களது கட்டணங்களை எல்லாம் செலுத்திக் கொள்ளக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்கள் எமது அமானா வங்கி நிறுவனம். நிகழ்வில் அடுத்து வரவேற்புரை வழங்க நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். கல்முனை அமானா வங்கியினுடைய அதற்கிடையிலே தேசிய கீதம் இடம்பெற இருக்கிறது. அனைவரும் எழுந்து நின்று மரியாதை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் நன்றிகள். நிகழ்வில் அடுத்து வரவேற்புரை இடம்பெற இருக்கிறது. வரவேற்புரையினை வழங்குவதற்கு நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். அமானா வங்கியின் கல்முனை கிளையினுடைய எமது பிரான்ச் மேனேஜர் அன்புக்கு மதிப்புக்கும் உரிய முகமது நைமுல்லா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் வரவேற்புரை வழங்குவதற்கு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இயற்கையின் ரம்யமும் கிராமிய பண்பாடும் இயற்கையோடு கவிபாடும் மாலை பொழுதின் வரவேற்பில் மணந்து சிரிக்கும் இப்பொழுதில் பொன் தங்க நெல் விளைவித்து பெயர் பெற்ற எமது நட்பட்டிமுனையில் எமது அமானா வங்கியின் செல்ஃப் பேங்கிங் சென்ற திறப்பு விழாவில் குழுமியிருக்கும் அனைவருக்கும் எனது உள்ளம் சார்ந்த ஸ்டார்டிங் காணிக்கையான சிலாத்தை வரவேற்று தூங்கலாம் என்று நினைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய பணப்பரிமாற்ற வணிக தொடர்பாடல் நடைமுறை வாழ்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என்ற தூய்மையான தூர நோக்கோடு ஸ்தாபிக்கப்பட்ட எமது அமானா வங்கி நாட்டின் பல்வேறு பாகங்களிலும் தனது கிளைகளை நிறுவிக்கொண்டு வருகின்றது. அந்த வகையில் மாற்றங்களை முன்னேற்றமும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் உலகை வையகத்தின் சூழலில் வங்கித்துறைகளில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றத்துக்கேற்ப அமானா வங்கியானது தனது சுய வங்கி சேவை மையங்களை அறிமுகப்படுத்தி துரித சேவையை தற்போது வழங்கிக் கொண்டு வருகின்றது. அந்த வகையில் இன்று எமது நட்பட்டிமுனையில் எமது அமானா வங்கியானது தனது கால்தளத்தை சுய வங்கி சேவை மையத்தை கொண்டு தடம் பதிக்கின்றது என்பதை மனமகிழ்வோடு பதிவிடுகின்றேன். ஊரின் புகழும் சிறப்பும் பண்பும் ஒழுக்கமும் கல்வி அறிவும் கொண்டு சிறப்படைய எமது நட்பட்டிமுனையில் முதலாக ஒரு வங்கி நடைமுறை ஒன்று உருவாகின்றது என்றால் அது எம் ஊருக்கு கிடைக்கின்ற மாபெரும் முன்னேற்றமிக்க அபிவிருத்தியாகும். அதை நாம் ஒவ்வொருவரும் வரவேற்க வேண்டும். எனவே தான் இப்படியான அபிவிருத்தி அமானா வங்கி எமது ஊருக்கு கொண்டு வந்திருப்பது எமது ஊருக்கே பெருமையான ஒன்றாகும். அப்படியான இந்த திட்டத்தை உருவாக்கி இந்த
இந்த 37வது செல் பேங்கிங்கை திறக்க வைக்க வந்துள்ள எமது அமானா வங்கி பிரதம நிறைவேற்று செயற்பாட்டு அதிகாரி மிஸ்டர் இம்தியாஸ் இக்பால் சார் அவர்களை ஊர் மக்கள் சார்பில் இந்த சந்தர்ப்பத்தில் கௌரவமாக வருக என வரவேற்றுக் கொண்டு அதே போன்று எமது அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள கல்முனை முனிசிபல் கவுன்சில் கமிஷனர் மிஸ்டர் ராபி சார் அவர்களையும் மற்றும் எங்களது பள்ளித்தலைவர் அவர்களையும் நெப்படிமுனை பள்ளித்தலைவர் அவர்களையும் மற்றும் எங்களது பிரசிடென்ட் ஜமியத்துல் உலமா ஜும்மா மஸ்ஜித் அவர்களையும் எங்களது தலைமை காரியத்தில் வருகையையும் ஹரிந்த உபயசேகர பிபி ஹெட் ஆஃப் ட்ரெஸரி அண்ட் ஃபைனான்ஸ் அவர்களையும் மற்றும் எங்களது அர்சத் அத்னான் எங்கள் ஏவிபி அவர்களையும் வருகை வரவேற்று மற்றும் ஊர் மக்கள் மனவாத அனைவரையும் வருகை வரவேற்றவராக எமது வங்கியானது பண பரிமாற்ற நிதி முகாமைத்துவ அடிப்படையில் மக்களின் நிதி தேவைகளை பல வகையான சேமிப்பு திட்டங்கள் மூலம் சேமிக்க செய்து முதலுடன் கூடிய பங்கு லாபமாக மாற்றக்கூடிய மனித நேயத்துடன் கூடிய வங்கி சேவை வழங்கி வருகின்றது. குறிப்பாக சிறுவர் சேமிப்பு முதல் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வரை தங்கள் முதுமை காலத்தை மகிழ்ச்சியுடன் கூடிய காலமாக மாற்றும் வகையில் கணக்கு நடைமுறை ஆரம்பிக்கும் இந்த சிறந்த வங்கி சேவைகளை வங்கியானது அறிமுகப்படுத்தியுள்ளது. இன்றைய காலகட்டத்தில் தொழில்துறை ஒன்றை ஆரம்பிப்பதற்கோ வீடு ஒன்றை தயாராக்கிக் கொள்வதற்கோ தங்கள் கனவு வாகனங்களை கொள்வனவு செய்வதற்கோ தங்கள் சொத்துக்களை அளிக்காத வண்ணம் உங்களுக்கும் கடன் கொடுத்து உங்கள் கனவுகளை எங்கள் கனவுகளாக கொண்டு இலக்கு நடைமுறை மீளளிப்பு கடன் வங்கியானது வழங்குகின்றது. இந்த திட்டத்தின் மூலம் உங்கள் கனவுகளை நிஜமாக்கிக் கொள்வது தங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியைக்குரியதாகவும் மாற்றிக்கொள்ளும் முடியும். மேலும் அமானா வங்கியானது மை ஹஜ் பிளான் திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தி அதனை முஸ்லிம் சமய பண்பாட்டு அமைச்சுடன் கைகோர்த்து இலக்கு முறையிலான ஹஜ் பயணத்தை யாத்திரைகளுக்கு அனுகூலம் கிடைக்கக்கூடிய வகையில் புதிய திட்டத்தையும் தற்போது அறிமுகப்படுத்தி உள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் யாத்திரைகள் தங்கள் நாணயம் வெல்லும் வாய்ப்பையும் இலவச ஹஜ் பிரயாண பொதிகளை அமானா வங்கி வாடிக்கையாளருக்கு வழங்குகின்றது. மற்றும் 2026 ஹஜ்ஜில் இருப்பவர்கள் அமானா வங்கி செப்டம்பர் 20 முதல் 7,50,000 ரூபாய் கட்டி நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் என்பதையும் அறிவிக்க வேண்டும். அமானா வங்கியை பொறுத்தவரை எப்போதும் உங்கள் வங்கியாக இருந்து வாடிக்கையாளருக்கு சேவை வழங்கும் என்பது எவ்வித மாற்ற கருத்தும் இல்லை. இஸ்லாமிய வங்கிக் கொள்கையின் பிரகாரம் சகல செயற்பாடுகளையும் முன்னெடுக்கும் இலங்கையின் அங்கீகாரம் பெற்ற முதலாவது ஒரே வர்த்தக வங்கி அமானா வங்கியாக செயற்படுகின்றது. வளர்ச்சியை ஊக்குவித்தல் மற்றும் வாழ்க்கையின் வளமூட்டல் எனும் முன்னேற்ற திட்டத்தின் பிரகாரம் நாடு தழுவிய ரீதியில் 32க்கும் மேற்பட்ட வலையமைப்புகளையும் கிளை வலையமைப்புகளையும் 4000க்கும் மேற்பட்ட ஏடிஎம்களையும் 1,00,000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களையும் கொண்ட எமது வங்கி சேவை இன்று நெற்பட்டிமுனை எனும் பெயர் பெற்ற புகழாரம் பெற்ற ஊரில் இன்றிலிருந்து நமது சேவையை வழங்க இருக்கின்றது. குறிப்பாக எம்மால் ஆரம்பித்துள்ள எமது அமானா வங்கி இந்த செல்ஃப் பேங்கிங் சென்டர் மூலம் நீங்கள் இன்று முதல் உங்கள் பணத்தை மீளப்பெறலாம். ஏடிஎம் ஊடாக பண வைப்பு செய்யலாம். சிஎம்ஏ சேவைகள் மூலம் காசோலை பரிமாற்ற சேவைகளையும் ஓட்டர் பில், சிபில், போன் பில்களையும் செலுத்த முடியும். உண்மையிலே நெற்பட்டிமுனை ஊரானது புண்ணியமான ஊர் என்றே கூற வேண்டும். ஏனென்றால் இதுவரை எந்த வங்கி சேவை மையங்களும் இல்லாத போது முதலாக ஒரு இஸ்லாமிய வங்கி ஒன்றை பெற்றிருப்பதற்காகவே அவ்வாறு நான் புண்ணியம் பெற்ற ஊர் என்று கூறுகின்றேன். எனவேதான் எமது வங்கியானது நிதி பரிவர்த்தனை சேவை மூலம் உங்களுக்கு எங்களால் முடிந்த அனைத்து உதவிகளையும் வழங்கி இருக்கின்றோம். ஊர் மக்களாகிய நீங்கள் எமது வங்கியோடு இணைந்து நல்லுறவை பேணி சுய சேவை வங்கி முறை எதிர்காலத்தில் ஒரு பிரதான அமானா வங்கி கிளையாக மாற வளர்ச்சி பெற நீங்கள் ஒவ்வொருவரும் ஒன்று சேர எமது வங்கியோடு கைகோர்க்க வேண்டும் என்று எனது உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாம். தனது உரையிலே அமானா வங்கியினுடைய அனைத்து சேவைகளையும் இங்கே பெற்றுக்கொள்ளலாம் என்ற அந்த செய்தியையும் சொல்லி விடைபெற்றிருக்கின்ற எமது கல்முனை அமானா வங்கியினுடைய கிளையினுடைய முகாமையாளர் அன்புக்கு மதிப்புக்கும் உரிய முகமது நைமுல்லா சார் அவர்களுக்கு உளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். முற்றுமுழுதான இஸ்லாமிய ஷரியா அடிப்படையில் இயங்கி வரும் எமது அமானா வங்கி உங்கள் வங்கி என்றுமே உங்களுக்காக சேவை செய்து கொண்டிருக்கின்ற இந்த அமானா வங்கியில் பல லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்களை கொண்டு இயங்கி வரும் எமது அமானா வங்கி 33 கிளைகளை
நாடளாவிய ரீதியில் நிறுவி 37வது தன்னியக்க சேவையினை இப்பொழுது நட்பட்டி முனை மண்ணில் முதலாவது நிதி நிறுவனமாக இப்பொழுது கால்தடம் பதித்திருக்கிறது என்ற அந்த செய்தியோடு நிகழ்வில் அடுத்து உரை வழங்க நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். விசேட உரை வழங்க விசேட அதிதிகள் வரிசையிலே எங்களது அன்பான அழைப்பினை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற எமது கல்முனை மாநகரனுடைய ஆணையாளர் அன்புக்கு மதிப்புக்கும் உரிய ATM ராஃபி சார் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். உங்கள் மத்தியில் உரை வழங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்நிகழ்வை ஏற்பாடு செய்து நடாத்தி கொண்டிருக்கின்ற கல்முனை அமானா வங்கியின் முகாமையாளர் அவர்களே, இந்நிகழ்வுக்கு கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இம்தியாஸ் இக்பால் அவர்களே, அதே போன்று எங்களுடைய வைஸ் பிரசிடென்ட் ஹசித் ரோபேசேகர், அதே போன்று அவர்கள் எங்களுடைய மிஸ்டர் அர்ஷத் அத்னான் மற்றும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற பள்ளிவாயல் தலைவர்களே, உலமாக்களே, ஊர் பெருமோர்களே, வங்கி ஊழியர்களே, அனைவரையும் அன்பின் பணி. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு சேவையாக விஸ்தரித்து கொண்டு வருகிற வகையிலே கல்முனை மாநகர சபைக்குட்பட்ட இந்த பிரதேசத்தின் முதலாவது வங்கியாக அமானா வங்கி இன்று அதனுடைய சேவையை ஆரம்பிப்பதையிட்டு நாமும் பிரதேச மக்களும் எங்களுக்கு கிடைக்கின்ற இந்த சேவைகளை இட்டு நாங்கள் பெருமைப்பட்டுக் கொள்கின்றோம். உண்மையில் செல்ல போனால் உங்களுக்கு தெரியும், அரச நடைமுறைகளாக இருக்கட்டும் அல்லது வேறு நடைமுறைகளாக இருக்கட்டும், ஓர் பிரதேசத்தின் அபிவிருத்தியை அளவீடு செய்வதிலே வங்கிகளின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது. வங்கிகளை வைத்துத்தான் நாங்கள் ஒவ்வொரு பிரதேசமும் அபிவிருத்தி அடைந்திருக்கின்றதா இல்லையா என்பதை கணிப்பீடு செய்கின்ற சில அளவுகோல்கள் அரச மட்டத்திலே காணப்படுகின்றன. உதாரணமாக சொல்ல போனால், ஒரு பிரதேச சபையாக இருக்கின்ற பிரதேசத்தை நாங்கள் நகர சபையாகவோ மாநகர சபையாகவோ மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த பிரதேசத்திலே எத்தனை வங்கிகள் இருக்கின்றன, தபால் நிலையம் இருக்கின்றதா, பஸ் நிலையம் இருக்கின்றதா என்கின்ற அளவீடுகள் மேற்கொள்ளப்படும். அதிலே ஒரு முதன்மையான அளவீடு தான் எத்தனை வங்கிகள் இருக்கின்றன என்பது. ஏனென்று சொன்னால் அந்த வங்கிகள் அந்த பிரதேசத்தினுடைய பொருளாதார செழிப்பை இலகுவாக அடையாளம் கண்டுகொள்வதற்கு காட்டுவதற்கு எங்களுக்கு உதவும். எனவேதான் கல்முனை மாநகர சபைக்குட்பட்ட 11 கிராமங்கள் இருக்கின்றன, 11 பிரதேசங்கள் இருக்கின்றன. அதிலே ஒரு 3 பிரதேசங்கள் மிகவும் அபிவிருத்தி அடைந்த பல வங்கிகளை கொன்ற 3 பிரதேசங்கள் இருக்கின்றன. அதற்கு அடுத்ததாக இருக்கின்ற 4வது பிரதேசம் தான் நட்பட்டி முனை பிரதேசம். இருந்த போதிலும் எந்த ஒரு வங்கியும் அதனுடைய சேவையை இங்கே விஸ்தரிப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டதாக எமக்கு அறிய கிடைத்ததாக இதுவரை தகவல் இல்லை. உங்களுக்கு தெரியும், இன்றைய காலம் ஆரம்ப காலத்திலே நாங்கள் 6 மணிகளோடு வீடுகளுக்குள்ளே அடங்கி எங்களுடைய தொழிலை செய்துவிட்டு ஓய்வெடுத்த காலம் முடிந்து இன்று 24 மணித்தியாலமும் ஏதோ ஒரு வகையிலே எங்களுடைய பொருளாதார நடவடிக்கைகளை மேம்படுத்துவது தொடர்பில் செயற்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலே இவ்வாறான ஒரு வங்கி சேவையானது இந்த பிரதேச மக்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு பாரிய வாய்ப்பாகும். சிறியதொரு பண மீளப்பெறலாக இருந்தாலும் சிறியதொரு வைப்புகளாக இருந்தாலும் இங்கிருந்து சுமார் 2, 3, 4 கிலோமீட்டர்களுக்கு அங்கால் பயணம் செய்கின்ற அந்த தூரம் இன்று குறைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சேவை இன்று இந்த மக்களுக்கு கிடைக்கப்படுகின்றது. எனவே நான் நினைக்கின்றேன், எதிர்காலத்திலே இந்த வங்கியின் இந்த ஆரம்பமானது இந்த பிரதேசத்தினுடைய வளர்ச்சியில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையப் போகின்றது என்பதை நாங்கள் இலகுவாக அடையாளம் கண்டுகொள்ளலாம். ஏனைய வங்கிகளோடு ஒப்பிடுகையில் இந்த வங்கி இந்த பிரதேசத்துக்கு இவ்வாறான ஒரு சேவையை முன்னுரிமையை கொடுத்திருக்கின்றது என்றால் நாங்கள் இந்த வங்கியினுடைய இந்த முக்கியத்துவம் கொடுத்த அந்த தன்மையினை பாராட்ட வேண்டிய கடமைப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த பிரதேச மக்கள் பின்னேறம் 3-4 மணிக்கு பின்னால் வங்கி சேவைகளை பெற்றுக்கொள்வதாக இருந்தால் அவர்களுடைய பிரதேசத்துக்கு இரவிலும் பயணம் செய்கின்ற அந்த தேவை இன்று குறைக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலத்திலே ஆண்கள் மாத்திரம்தான் அவர்களுடைய தொழிலை செய்வதாகவும் வங்கிக்கு செல்பவர்களாகவும் இருந்தார்கள். ஆனால் இன்று இந்த பெண்களும் வங்கிக்கு செல்கின்ற இந்த தேவைப்பாடு உருவாக்கப்பட்டதன் பின்னால் அவர்கள் நீண்ட தூரம் பிரயாணம் செய்து வேறு இடங்களுக்கு சென்று அவர்களுடைய தேர்வைகளை பூர்த்தி செய்தல்,
அவர்களுடைய அலுவல அல்லது பிற்பகல் வேலைகளிலே இரவு வேலைகளிலே அவர்களுடைய அந்த வங்கி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான அந்த ஏற்பாடுகள் இல்லாத ஒரு பிரதேசமாக இருந்த பிரதேசம் இன்று அது இல்லாமலாக்கப்பட்டு முற்றுமுழுதாக 24 மணித்தியாலமும் சேவை செய்து உண்மையிலேயே நான் பெருமைப்பட வேண்டும். இந்த இடத்திலே ஒரு வங்கியை திறந்திருந்தால் கூட நாங்கள் இந்த விடயத்தை சொல்ல முடியாது. இந்த செல்ஃப் பேங்கிங் என்பது 24 hours இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஒரு வங்கியை திறந்தால் கூட 6 மணியோடு அந்த வங்கியை அவர்கள் மூடிவிட்டு 4 மணியோடு 5 மணியோடு சென்று விடுவார்கள். எனவே இவ்வாறான ஒரு பிரதேசத்திலே கட்டாயம் அத்தியாவசியமான ஒரு தேவை. பொருளாதார வளர்ச்சியிலே பணப்பரிமாற்றம் என்பது பொருளாதார கொடுக்கல் வாங்கல் என்பது தவிர்க்க முடியாது. எனவே அந்த ஒரு நகர்வுக்குள்ளே எங்களுடைய மக்களை இழுத்து விடுகின்ற, மக்களை விரைவாக செயற்பட வைக்கின்ற, கொடுக்கல் வாங்கல்களை விரைவாக உண்மைத்தன்மையோடு அறிந்து கொள்ள வைக்கின்ற செயற்பாடுக்கு ஒரு ஊன்றுகோலாகத்தான் இன்றைய இந்த வங்கி திறப்பு விழாவினை நான் பார்க்கின்றேன். நான் நினைக்கின்றேன் நட்பட்டிமுனை மக்களுடைய பாரிய சுமை ஒன்று குறைக்கப்பட்டுள்ளது. எதிர்காலம் அவர்களுக்கு சிறந்ததாக அமையும். அவர்களுடைய வங்கி சேவைகள் இலகுவாக இந்த வங்கிகளினூடாக முன்னெடுக்கப்படும். நீங்கள் ஒரு வங்கி கணக்கை கூட நீங்கள் இங்கே திறந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்றால் சில அறிவுறுத்தல்களிலே நான் பார்த்திருந்தேன். செல்ஃபாக அவர்களுடைய வங்கி கணக்கு ஒன்றை ஆரம்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. எனவே இந்த பிரதேச மக்கள் முதலாக உங்களை நாடி வந்திருக்கின்ற இந்த வங்கியினை வரவேற்க வேண்டும். அவர்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுடைய தேவைகள், பொருளாதார ரீதியான செயற்பாடுகளுக்கு இந்த வங்கி உங்களுக்கு ஊன்றுகோலாக இருக்கும். மாநகர ஆணையாளர் என்ற வகையிலே இந்த வங்கியின் திறப்பு விழாவினை கேள்விப்பட்ட போது மிகவும் சந்தோஷம் அடைந்தேன். ஏனென்று சொன்னால் இவ்வளவு நாளும் இப்படியான ஒரு செயற்பாடு இங்கே இடம்பெறவில்லையா என்று நான் பலரிடம் கேட்டிருந்தேன். அடுத்த வங்கிகள் தொடர்பிலே நாங்கள் இதன் பின்னர் அவர்களும் இதனை கவனம் செலுத்துபவர்களாக ஒரு ஊன்றுகோலாக மாறும். எனவேதான் இந்த போட்டித்தன்மை நிறைந்த உலகில் முதலாக இந்த நட்பட்டிமுனை பிரதேசத்துக்கு ஒரு வங்கியை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்ற அமானா வங்கியை வாழ்த்தி என்னையும் நிகழ்வுக்கு அமைத்ததற்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வசலாம். சிறப்பான முறையிலே சிறப்பு அதிதிகள் வரிசையிலே வருகை தந்து சிறப்புரை ஆற்றி விடைபெற்றிருக்கின்ற எமது கல்முனை மாநகர சபையினுடைய ஆணையாளர் அன்புக்கு மதிப்புக்கும் உரிய ஏடிஎம் ராஃபி சார் அவர்களுக்கு எமது உளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். நிகழ்வில் அடுத்து நாங்கள் உங்கள் மத்தியில் உரையாற்றுவதற்கு அன்போடு அழைக்கின்றோம். இந்த நிகழ்வினுடைய பிரதம அதிதிகள் வரிசையிலே எங்களது அன்பான அழைப்பினை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற எமது நட்பட்டிமுனை மண்ணுக்கு வருகை தந்திருக்கின்ற எங்களது அன்புக்கு மதிப்புக்கும் உரிய Assistant Vice President SME and Regional Branches from Head Office அன்புக்கு மதிப்புக்கும் உரிய அர்சாத் அத்னான் சார் அவர்களை உங்கள் மத்தியில் உரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். பிராந்தியத்தில் வணிக செயற்பாடுகளில் பிரதான அங்கம் வைப்பதுடன் பல கல்விமான்களையும் உலமாக்களையும் உருவாக்கியுள்ள நட்பிட்டை பிரதேசத்தில் எமது அமானா வங்கியின் 37வது சுய வங்கி நிலையம், அதாவது SBC செல்ஃப் பேங்கிங் சென்டரை நிறுவுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வகையில் இவ்வரலாற்று சிறப்புமிக்க இவ்வங்கி சேவை நிலைய திறப்புகளுக்கு வருகை தந்துள்ள அமானா வங்கியின் பிரதான செயற்பாட்டு அதிகாரி மிஸ்டர் இம்தியாஸ் இக்பால் மற்றும் ஹரேந்திர உபேசேகர், இந்நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக கலந்து சிறப்பிக்கும் கல்முனை மாநகர ஆணையாளர் மிஸ்டர் ராஃபி, அத்துடன் இவ்விசேட நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் ஒத்துழைப்பு வழங்கிய வர்த்தகர்கள், சமய தலைவர்கள், கல்விமான்கள் மற்றும் சபையோர்கள், இவ்வரலாற்று முக்கிய நிகழ்வினை சாத்தியமாக்கி ஒருங்கமைத்து வெற்றிகரமாக ஏற்பாடு செய்த எமது அமானா வங்கியின் கல்முனை யூனிட்டி ஸ்கொயர் முகாமையாளர் நயமுல்லா மற்றும் அவருடைய டீமுக்கும் இந்நிகழ்வுக்கு வருகை தந்து இப்பிராந்திய அமானா வங்கி கிளையின் முகாமையாளர்கள், ஊழியர்கள் அனைவருக்கும் எனது வந்தனங்கள். உங்களுக்கு தெரியும், இலங்கையில் வங்கி சேவைகள் இஸ்லாமிய அடிப்படையில் மேற்கொள்வதற்கு முதன்முறையாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள வெற்றிகரமாக செயற்பட்டு வரும் ஒரே ஒரு இஸ்லாமிய வங்கியாக அமானா வங்கி காணப்படுவது. இவ்வகையில் இலங்கையில் முழுவதும் 33 வங்கி கிளைகளூடாக இஸ்லாமிய அடிப்படையிலான வங்கி சேவையினை மக்களுக்கு மிக வெற்றிகரமான வங்கி வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கதாகும். இத்தகைய வங்கி சேவைகளை இப்பிரதேச மக்களால் நீங்கள் இச்சேவையினை இதற்கு முன்னர் கல்முனை நகர கிளையினூடாகவோ மற்றும் எங்கள் யூனிட்டி கிளையினூடாகவோ பெற்று வந்திருப்பீர்கள்.
உங்களது வசதி கருதி எங்களது அம்மான வங்கியின் சேவையை சுய வங்கி சேவை நிலையத்தை உங்களது காலடியில் ஆரம்பித்து வைப்பதில் பெருமிதம் அடைகிறோம். இவ்வகையில் இப்பிரதேச மக்களால் நீங்கள் உங்களது நாளாந்த வங்கி செயற்பாடுகளான பண வைப்பு செய்தல், பணத்தை மீளப்பெறுதல் என்று சொல்லும்போது அம்மான வங்கி வாடிக்கையாளர் மட்டுமில்லாமல் மற்ற அனைத்து வங்கிகளின் வாடிக்கையாளர்களும் இங்கு பணம் மீளப்பெறுதலை செய்து கொள்ளலாம். எங்கள் ஏடிஎம்களின் ஊடாக காசோலை வைப்பிடுதல் போன்றவற்றை சேவை நிலையத்தில் தானியங்கி இயந்திரங்களூடாக இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும். அத்துடன் வங்கி கணக்குகளை ஆரம்பித்தல், வியாபார நிதி சேவைகள், வாகன நிதி வசதிகள் போன்றவற்றையும் எவ்வித தடையுமின்றி இந்நிலையத்தின் ஊடாக எமது அர்ப்பணிப்புக்கு மிக்க ஊழியர்கள் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது இங்கு சுயமாக எந்த வங்கியில் நடைமுறையில் இருப்பது போன்று இங்கே சுயமாக எங்கள் ஊழியர்கள் இங்கே சேவையில் இருப்பார்கள். நீங்கள் உங்களுடைய சேவைகளை அவர்களின் ஊடாகவும் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். எமது சேவைகளின் மூலமாக நீங்கள் உங்களது வணிகம், விவசாயம், கல்வி போன்ற பல துறைகள் ஒரு மேம்பட்ட வளர்ச்சி அடைந்து கொள்ள எம்மாலான முழுமையான பங்களிப்பை உங்களுக்கு வழங்க நாங்கள் காத்திருக்கிறோம். எமது அம்மான வங்கியின் இச்சேவைகளை முழுமையாக பெற்று அதனூடாக பயனுடையுமாறு வேண்டிக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். எமது அமானா வங்கியுடைய செயற்பாடுகள் பற்றியும் அதனுடைய சேவைகள் பற்றியும் சிறப்பான முறையிலே விரிவாக எடுத்துரைத்த நிகழ்வினுடைய பிரதம அதிதிகள் வரிசையிலே எங்களது அன்பான அழைப்பினை ஏற்று வருகை தந்த அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட் SMEN regional branches from head office அர்சாத் அத்னான் சார் அவர்களுக்கு எமது உளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். 37வது செல்ஃப் பேங்கிங் சென்டரினை நிறுவி இருக்கின்ற எமது அமானா வங்கி இந்த நட்பெட்டுப்புனை மண்ணுக்காக 24 மணித்தியாலமும் இந்த சேவையினை வழங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நிகழ்வில் அடுத்து எமது பாலர் பாடசாலை மாணவ செல்வங்களுக்கான கற்றல் உபகரணம் வழங்குகின்ற நிகழ்வோடு நாங்கள் இணைந்து கொள்ளப் போகின்றோம். எம்மால் தெரிவு செய்யப்பட்ட 3 பாலர் பாடசாலை மாணவ செல்வங்களுக்கான இந்த கற்றல் உபகரணம் வழங்கப்பட இருக்கிறது. அதனை வழங்கி கௌரவிக்க நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். நிகழ்வின் பிரதம அதிதிகள் வரிசையிலே எங்களது அன்பான அழைப்பினை ஏற்றி வருகை தந்திருக்கின்ற சீஃப் ஆபரேட்டிங் ஆபீசர் அன்புக்கு மதிப்புக்கும் உரிய இம்தியாஸ் இக்பால் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதுபோல வைஸ் பிரசிடென்ட் ட்ரெஸரி ஹரிந்திர உபயசேகர சார் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். அவர்களோடு இணைந்து கொள்ள எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட் SME regional branches head office அர்சாத் அத்னான் சார் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். இந்த நிகழ்வோடு இணைந்து கொள்ள நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். எமது கல்முனை அமானா வங்கியினுடைய முகாமையாளர் முகமது நைமுல்லா சார் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். இங்கே அரங்குக்கு முன் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எங்களால் தெரிவு செய்யப்பட்ட 3 பாலர் பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் 3 பாடசாலைகளுக்கு வழங்கப்பட இருக்கிறது. ஒரு தொகுதி கற்றல் உபகரணங்கள். அந்த அடிப்படையில் அவளோடு இணைந்து கொள்ள எமது கல்முனை மாநகர சபையினுடைய ஆணையாளர் ATM ராஃபி சார் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். நிகழ்விலே நட்பெட்டிமுனை முஸ்லிம் டிவிஷன் ஃபீஸ் ப்ரீ ஸ்கூல் அதனுடைய ஆசிரியராக இருக்கின்ற AH முஜீஃபா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தண்ணீர் இயக்க வங்கி சேவையினை ஆரம்பித்திருக்கின்ற எமது அமானா வங்கி நிறுவனம் எமது நட்பெட்டிமுனை மண்ணிலே 37வது இந்த சேவையினை 37வது சேவையினை வழங்கிக் கொண்டிருக்கின்ற எமது நிதி நிறுவனத்துடைய திறப்பு விழா சிறப்பு நிகழ்வில் இணைந்திருக்கின்றோம். நிகழ்வில் அடுத்து நட்பெட்டிமுனை தமிழ் டிவிஷன்
ஃபீஸ் ப்ரீ ஸ்கூல் அதனுடைய ஆசிரியராக இருக்கின்ற தலைமை ஆசிரியராக இருக்கின்ற ஆசிரியை எம் ஷிஃபாலினி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து நட்பட்டிமுனை லாஃபிர் ப்ரீ ஸ்கூல் அதனுடைய ஆசிரியர்களாக இருக்கின்ற ஐஎம் நிஷா ஐஎல் ஷைஃபா பேகம் இருவரையும் அன்போடு அழைக்கின்றோம். எமது இந்த வங்கி சேவையினூடாக சிறுவர்கள் சிறுமியர்களுக்கான வங்கி கணக்கினையும் ஆரம்பிக்கின்ற வசதியினையும் இந்த நட்பட்டிமுனை மண்ணுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் அமானா வங்கி நிறுவனம் என்ற அந்த செய்தியையும் சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்வோடு இணைந்த எமது அதிதிகளுக்கு நாங்கள் ஒட்டுமொத்தமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். நிகழ்வில் அடுத்து நன்றி உரை வழங்க நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். கல்முனை அமானா வங்கி கிளையினுடைய CRM சகோதரர் ரிஸ்வான் சுலைமா லப்பே அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி உரை வழங்க. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இவ்வினிய நிகழ்வில் நாம் அனைவரையும் ஒன்று சேர்த்த அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் لا إله إلا الله اللهم رب هذه الدعوة التامة الصلاة الفاتحة سيدنا محمود بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. இவ்வினிய நிகழ்வில் நாம் அனைவரையும் ஒன்று சேர்த்த ஏக இறைவனுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இந்நிகழ்வை தலைமையேற்று வரவேற்புரை நிகழ்த்திய எமது முகாமையாளர் நைமுல்லா சார் அவர்களுக்கு எமது நன்றிகள்.
எங்களது குறுகிய அழைப்பை ஏற்று வருகை தந்த கௌரவ அதிதிகள், விசேட அதிதிகள், தலைமை காரியாலய உத்தியோகத்தர்கள் அனைவரையும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இவ் செல்ஃப் பேங்கிங் சென்டரினை திறப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய மாநகர சபை ஆணையாளர் மற்றும் ஊழியர்களுக்கும், அதேபோல் கல்முனை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அவர்களுக்கும் மற்றும் ஏனைய உத்தியோகத்தர்களுக்கும், அதேபோல் RDA உத்தியோகத்தர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் எமது அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் அமானா வங்கியின் முகாமையாளர்கள் மற்றும் ஊழியர்கள் மற்றும் வர்த்தகர்கள், வாடிக்கையாளர்கள், புத்திஜீவிகள், உலமாக்கள், வாலிபர்கள், பாலர் பாடசாலை ஆசிரியர்கள், இவ்வூர் நலன் விரும்புகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இவ் SBCக்காக அலுவலக இடத்தை தந்து உதவிய கட்டட உரிமையாளர் கபூர் ஹாஜியார் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ் செல்ஃப் பேங்கிங் சென்டரினை திறப்பதற்கு வழிநடாத்திய முகாமையாளர் மற்றும் எங்கள் அஸ்மில் சார், கார்த்திக், அத்திக், தெனுவன் மற்றும் அட்மின் டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், IT டிபார்ட்மெண்ட், அதேபோல அபான்ஸ் மற்றும் பிராண்டிங் டீம் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த SBCக்காக என்னோடு தோளோடு தோள் நின்ற எனது சக ஊழியர்கள் ரிஷாட் சார், முக்சித், ஹாபித், சம்ரித், ரிகாஸ், ஹலி மற்றும் ஏனைய அனைத்து கிளை வீடியோ ஊழியர்கள், அதற்கு பொறுப்பானவர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எங்களுக்கு உதவி செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, இச்சந்தர்ப்பத்தில் யாருக்காவது நன்றி சொல்ல தவறி இருந்தால் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, இவ்வாய்ப்பினை வழங்கிய எல்லாம் அல்ல அல்லாஹுக்கு எல்லா புகழும் கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி உரை வழங்கிய எமது அன்புக்குரிய சகோதரர் ரிஸ்வான் சுலைமா லப்பே அவர்களுக்கு எமது உளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். நிகழ்வில் அடுத்து நட்பெட்டி முனை மண்ணுக்கான முதலாவது நிதி நிறுவனம் வங்கி சேவை இப்பொழுது திறந்து வைக்கின்ற நிகழ்வோடு நாங்கள் இணைந்து கொள்ளப் போகின்றோம். அந்த நிகழ்வோடு இணைந்து கொள்ள நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் எமது கல்முனை அமானா வங்கியினுடைய கிளையினுடைய முகாமையாளர் முகமது நைமுல்லா சார் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். அவர்களோடு இணைந்து கொள்ள எங்களது அன்பான அழைப்பினை ஏற்று இங்கே வருகின்ற சீஃப் ஆபரேட்டிங் ஆபீசர் அன்புக்கு மதிப்புக்கும் உரிய இம்தியாஸ் இக்பால் சார் அவர்களோடு இணைந்து கொள்ள நாங்கள் வைஸ் பிரசிடென்ட் ட்ரெஷரி ஹரிந்திர ஒபேசேகர சார் அவர்களையும் அவர்களோடு இணைந்து கொள்ள அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட் SME ரீஜனல் பிரான்ச்சஸ் ஹெட் ஆபீஸ் அர்சாத் அத்னான் சார் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். எமது ஏனைய பிரான்ச் மேனேஜர்ஸ் அதுபோல ஏனைய உத்தியோகத்தர்களையும் அன்போடு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவர்களோடு இணைந்து கொள்ள கல்முனை மாநகர சபையினுடைய எமது அன்புக்குரிய ஆணையாளர் ATM ராஃபி சார் அவர்களையும் இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நிகழ்வோடு இணைந்து கொள்ள எமது கல்முனை அமானா வங்கி கிளையினுடைய அசிஸ்டன்ட் பிரான்ச் மேனேஜர் MSN ரசாத் அவர்களை இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நட்பெட்டி முனை மண்ணுக்கான முதலாவது நிதி நிறுவனமாக ஷரியா அடிப்படையில் இயங்கி வருகிறது. கடந்த 2011ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இவரது அமானா வங்கி நிறுவனம் உங்கள் வங்கியாக இப்போது நட்பெட்டி மண்ணுக்கான இந்த நிதி சேவையை இப்போது வழங்கப்படுகிறது. 24 மணி நேர சேவையாக இந்த சேவையை வழங்குகின்ற அந்த வங்கியை இந்த
Gracias.